ஜோயல், மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஆபத்து வருது. நீ கலங்காதே, நான் உன்னோடு இருப்பேன். ஏசப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நீங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருவீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. ஆமேன். இப்போ எனக்கு என்ன ஆயிட்டு டாக்டர்? டோன்ட் வரி, டைமில் அவங்க அட்மிட் பண்ணதால் உங்கள் சன் சேவ் ஆகிருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகிருந்தா கிரிட்டிக்கல் ஆகிருக்கும். ஹீ ஸ்டேபிள் நவ், பட் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. லெஃப்ட் சைட் ஃபுல் பேரலைஸ் இருக்குது. ஆப்சர்வேஷன் வச்சுருக்கோம். லெட்ஸ் சீ. தேங்க்யூ ஜோயலை காப்பாற்றுறதுக்காக. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? நான் சாம்படா ஸ்டேஷன் போயிட்டு இருந்தேன்னா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அடியாத்தி நம்ம ஜோயல் தம்பி. உடனே ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன். சாம்படா ஸ்டேஷனில் மயங்கி விழுந்தானா? இப்போதான் அவன் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு ப்ரே பண்ண போனேன். அவனுக்கு இப்படி ஆகணுமா? ஆனால் உங்களுக்கு ஜோயை பற்றி எப்படி தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் எங்களெல்லாம் உள்ள அலோவ் பண்ணுவாங்களா? வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அடியாத்தி எம்புட்டு பெருசாக இருக்கு சர்ச்சு. வாங்க ஜோம். எப்போ பாரு முன்ன பின்ன தெரியாத ஆளை கூட்டிகிட்டு வரதே இவன் வேலையாக போச்சு. ஏசப்பா, இந்த பிள்ளை நல்லா இருக்கணும். யாருமே உங்ககிட்ட கூட்டு வரல, இந்த பிள்ளைய தவிர. ஜெபம் பண்ண அப்புறம் தான் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சது. எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வாங்க, நம்ம சேர்ந்து ஜோம் பண்ணலாம். இதுதான் நடந்துச்சு. அப்படியா? நல்ல சமாரியன் மாதிரி ஏசப்பா உங்களை அனுப்பியிருக்காங்க. எங்களால் முடிந்ததெல்லாம் பண்ணிட்டோம். பல் ஸ்லோ ஆகிட்டே இருக்கு. அவங்க கான்சியஸ் 6 to 12 hours வந்தால் தான் இம்ப்ரூவ்மெண்ட். ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க. ஹலோ, நீங்கள் தானே ஜோயலோட அம்மா? ஆமாம், நீங்கள் யார்? நான் ஜோயலோட மேனேஜர். ஓ வாங்க உட்காருங்க. இப்போ ஜோயலுக்கு எப்படி இருக்குது? அவன் இன்னும் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஜோயலுக்கு சீக்கிரம் சரியாயிரும். ஜோயல் மாதிரி ஒரு ஆனஸ்டாக சின்சியரான பர்சன் ஆஃபீஸில் பார்த்ததே இல்லை. Joel, you know there's a promotion coming on the way and many people are eyeing on it. But there's a way we can secure it quietly. Sorry ma'am, I can't take this opportunity in this way. If you want me to take this opportunity, it has to come through my efforts and hard work. You are really something, Joel. ஹாய் ஜோல், எப்படி இருக்கிறா? நான் நல்லா இருக்கேன். இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? இல்லை நாளும் போகலாம். இந்த வீக்கெண்ட் முடியாதுடா, சர்ச்சில் எனக்கு ப்ரேயர் இருக்குது, எனக்கு அட்டென்ட் பண்ணியே ஆகணும். எப்போ பாரு இவன் இப்படி தான் சர்ச்சின்னு. ஓகே சரி, வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஜேசன் வாடா, ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, போயிட்டு வந்துடலாம். இல்லை அண்ணன், இன்றைக்கி எனக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன், பாய். ஜேசன் வாடா, சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இல்லை அண்ணன், எனக்கு வெளில போகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸை விட ஜெபந்தாட்ட முக்கியம், வா பண்ணலாம். இல்லை அண்ணன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே வெயிட் பண்ணுறாங்க, நான் போயிட்டு வரேன், பாய். ஏசப்பா, என் தம்பி உலக பிரகாரமாக போயிட்டு வரான், அவனை நீங்கள் உங்களுக்குள்ளே கூட்டி கொண்டு வாங்க. அண்ணா எழுந்துருங்க ப்ளீஸ் அண்ணா. அண்ணா ஜீசஸ் ப்ளீஸ் ஜோயல் என்ன சேவ் பண்ணுங்க. நான் எத்தனை முறையும் ஜோயல் என்ன ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாலும் நான் இக்னோர் பண்ணியிருக்கேன். அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கேன். அதுக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் இப்போ உங்களை பிலீவ் பண்ணுறேன். எங்கள் அண்ணனை மாதிரி நானும் ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். எலும்பு, எனக்காய் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. மேம், எப்படி சொல்கிறதுனே தெரியல. இட்ஸ் a miracle. உங்கள் சனுக்கு கான்ஷியஸ் வந்துட்டு உங்கள் பல்ஸ் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இனி பயப்பட தேவையில்லை. அண்ணா அம்மா ப்ரேயர் பண்ணுவாங்க.